வெயிட் லாஸ் அப்படின்னு வரும்போது இது வரைக்குமே நிறைய பேர் வந்து சில மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. ஆக்சுவலா வந்து வெயிட் லாஸ் அப்படின்னா என்ன அப்படின்றது நிறைய பீப்புளுக்கு வந்து தெரியறது கிடையாது. வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எப்படி மெசேஜ் பண்ணுவாங்க அப்படின்னா, வெயிட் லாஸ் வந்து பண்ணணும், ஐ வாண்ட் டு ரெடியூஸ் வெயிட், எனக்கு வெயிட் லாஸ் பண்றதுக்கு டிப்ஸ் கொடுங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி வந்து நான் மெசேஜஸ் பார்க்கும்போது என்னோட மைண்டுக்கு வந்து எப்படி தோணும் அப்படின்னா, வெயிட் லாஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றதே வந்து அவங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி தான் வந்து நான் திங்க் பண்ணுவேன். சிலர் வந்து ப்ரொஃபஷனலா வந்து என்ன கேட்பாங்க, நான் வந்து இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்களோட கோச்சிங்ல வந்து நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், ஸோ எனக்கு வந்து நீங்க ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரியான பீப்புள் வந்து வெயிட் லாஸ் பண்றது வந்து ரெடியா இருப்பாங்களா, இல்ல முன்னாடி வந்து எனக்கு வெயிட் லாஸ் பண்ண டிப்ஸ் கொடுங்க அப்படின்ற பீப்புள் வந்து ரெடியா இருப்பாங்களான்னா, நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்களோட கோச்சிங் வந்து எனக்கு கிடைக்குமா, நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு யார் சொல்றாங்களோ அந்த மாதிரியான பீப்புள் தான் வந்து உண்மையாவே வந்து ரெடியா இருக்காங்க. ஏன் இந்த மாதிரி பீப்புள் வந்து ரெடியா இருக்காங்க, முன்னாடி வந்து சிம்பிளா வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் லாஸ் பண்ண டிப்ஸ் கொடுங்க, ஐ வாண்ட் டு ரெடியூஸ் வெயிட் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்றவங்க ரெடியா இல்லை அப்படின்னு நான் சொல்றேன்னா, இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வந்து பாருங்க. உங்களுக்கே வந்து என்னன்னா எது உண்மை அப்படின்றது புரியும். ஒரு முக்கியமான விஷயம், சேம் நீங்களுமே வந்து உங்களோட கோல் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கு, இல்லைனா வந்து வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. ஆனா அந்த ப்ரொசீஜரா ப்ராப்பரா வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியல அப்படின்னா, தாராளமா வந்து என்னோட ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராம் நீங்க வந்து ஜாயின் பண்ணி என்னோட கைடன்ஸ்ல உங்களோட ஜர்னிக்கு வந்து நிறைய விஷயங்கள் நீங்க லேர்ன் பண்ணி ப்ரொசீஜரா ப்ராப்பரா வந்தனா ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களோட கோல் வந்து நீங்க ரீச் பண்ணலாம். நீங்க சீரியஸாகவும் இன்ட்ரெஸ்டடாகவும் இருக்கீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்க உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணுங்க, நான் உங்களை கான்டாக்ட் பண்றேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலுக்கு வந்து நீங்க வந்திருக்கீங்க, இந்த வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் எடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பார்த்து இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலுமே நோட்டிபிகேஷன்ஸ் வரும். வெயிட் லாஸ் பண்ற பீப்புள் எல்லாத்துக்குமே வந்து என்னோட அட்வைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, டெம்பரவரியா நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு எப்பயுமே வந்து திங்க் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்க டெம்பரவரியா வந்து வெயிட் லாஸ் பண்றதுக்கு திங்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க லைஃப் டைமுக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணிக்கிட்டே தான் வந்து இருக்கணும். அதுக்கான முயற்சியிலே வந்து நீங்க இருந்துட்டே இருப்பீங்க. ஒரு டைம் வெயிட் லாஸ் பண்றதுக்கே நிறைய பேருக்கு வந்து முடியல. இதுவே வந்து கண்டினியூஸா நீங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றது வந்து நீங்க திங்க் பண்ணுங்க. உங்களோட ஹெல்த் கூட நீங்க ரொம்பவே வந்து விளையாடுறீங்க அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஒரு பர்சன் வந்து வெயிட் லாஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு பணம் வந்து தேவைப்படுமானா கண்டிப்பா வந்து தேவைப்படும். இது வந்து கோச்சிங் இதெல்லாம் இல்லாம ஒரு ஃபுட்டை வந்து ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க சாப்பிடணுமோ அது எல்லாமே வந்து பணம் கொடுத்து தான் அவங்க வந்து வாங்கணும். இதே மாதிரி எக்ஸசைஸ் வந்து அவங்க பண்ணணும் அப்படின்னா வீட்டுல இருந்தே வந்து எக்ஸசைஸ் நம்மளால வந்து ஒரு கரெக்டா பண்ணிட முடியும் அப்படின்னா கண்டிப்பா வந்து பண்ணிட முடியாது. ஒரு ஜிம் போய் ஜாயின் பண்றாங்க அப்படின்னா அது கூட வந்து உங்களுக்கு பணம் வந்து தேவைப்படும். நல்லா ஒரே ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கோங்க, நீங்க இப்ப ஹெல்த்தியா வந்து இருக்கீங்க, அந்த ஹெல்த்தை வந்து நீங்க ப்ரொடெக்ட் பண்ணணும், அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே நீங்க இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து பணம் செலவாக தான் செய்யும். இதுவே வந்து அந்த ஹெல்த் உங்களுக்கு ஸ்பாயில் ஆயிடுச்சு, ஹெல்த்ல எதனா ஒரு ப்ராப்ளம் வந்து வந்துருச்சு, அந்த ஹெல்த் ப்ராப்ளத்தை நீங்க வந்து சரி பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கனாலும் கண்டிப்பா வந்து பணம் செலவாக தான் செய்யும். ஸோ ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னாலும் வந்து உங்களுக்கு பணம் தேவைப்படும். இதுவே ஹெல்த்தியா வந்து இல்லாத போதும் பணம் வந்து தேவைப்படும். ஆனா நீங்க ஹெல்த்தியா இருக்கும்போது எவ்வளவு பணம் வந்து தேவைப்படுதோ அதை விட ஹெல்த்தியா நீங்க இல்லாத போது 10 மடங்குக்கும் மேல வந்து நீங்க பணத்தை வந்து கொடுக்குற மாதிரி வந்து வரும். ஸோ இதனாலதான் வந்து ஒரு கோட் கூட சொல்லியிருக்காங்க, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். சரி சார், நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் வந்து ஹெல்த்தியா இருக்கணும்னு நினைக்கிறேன், அது எக்ஸாக்டா என்ன விஷயங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னா சிம்பிள், நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கும் ஹெல்த்தியா இருக்கிறதுக்கும் கத்துக்கணும். அப்பதான் வந்து உங்களால வெயிட் லாஸும் பண்ண முடியும், ஹெல்த்தியாவும் இருக்க முடியும். கத்துக்கணுமா, புரியலையே சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க வந்து எக்ஸஸ் வெயிட்ல இருக்கீங்கன்னா நீங்க எப்படி சாப்பிடணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியல, நீங்க எப்படி வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து தெரியல, எந்தெந்த விஷயத்த எப்பப்போ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸாக்டா வந்து தெரியவே இல்லை. அதனாலதான் வந்து நீங்க எக்ஸஸ் வெயிட்டா வந்து இருக்கீங்க. சிலர் வந்து சில ரீசன்ஸ் வந்து சொல்லுவாங்க, எனக்கு வந்து பேபி பிறந்துருச்சு அதனால வந்து நான் வெயிட்டா வந்து இருக்கேன், சிலர் என்னோட ஹெல்த்ல வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அதனால வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, சிலர் வந்து என்னோட ஒர்க் அந்த மாதிரி வந்திருக்கு அதனால எனக்கு வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் ரீசன் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க தான். அதனாலதான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வெயிட் வந்து கெயின் ஆயிருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸாக்டா வெயிட் லாஸ் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணணும் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நீங்க கத்துக்கணும். ஒன்ஸ் நீங்க அதை பத்தி கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பணமும் வந்து சேவ் ஆகும், அதே மாதிரி நேரமும் வந்து சேவ் ஆகும். எப்படி இதை நான் சொல்றேன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு பைக் வந்து ஓட்ட தெரியல, பைக் உங்களுக்கு ஓட்ட தெரியல அப்படின்னா ஒரு பர்சன் வந்து நீங்க எதிர்பார்க்கணும், அந்த பர்சனுக்கு வந்து நீங்க காசு கொடுக்கணும். அப்படி காசு கொடுத்தா மட்டும்தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க எங்க போகணுமோ அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டு உங்களை விடுவாங்க. ஸோ டைமும் வந்து உங்களுக்கு நிறைய வந்து தேவைப்படும். ஏன்னா அந்த பர்சன் வரணும், வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறம் அவங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து நீங்க போகணும். இதுவே பணமும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கண்டினியூஸா வந்து கொடுத்துட்டே இருப்பீங்க. ஸ்டில் நீங்க எப்போ வந்து அந்த பைக்கை ஓட்ட கத்துக்கிட்டீங்களோ அது வரைக்கும். இதுவே வந்து அந்த பைக்கை நீங்க ஓட்ட கத்துக்கிட்டீங்க அப்படின்னா இனிஷியல்ல கொஞ்சம் டைம் வந்து நீங்க கொடுப்பீங்க,
கொஞ்சம் கஷ்டமா வந்து என்னன்னா இருக்கும். அதை நீங்க கத்துக்கிட்டு ஓட்ட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பர்சனுக்காகவும் நீங்க வந்து வெயிட் பண்ணணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. அதே மாதிரி அவங்களுக்கு நீங்க பணம் கொடுக்கணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. நீங்க நினைச்ச மாதிரி எங்க வந்து போகணுமோ உங்களோட டைமுக்கு நீங்க எப்ப வேணாலும் வந்து என்னன்னா போயிடலாம். இதே மாதிரி தான் வெயிட் லாஸ் ஜர்னியுமே. இப்போ நீங்க வந்து வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்றீங்க. ஒன்ஸ் எப்படி எப்படிலாம் நீங்க சாப்பிடணும் அப்படின்றது வந்து நீங்க கத்துக்கிறீங்க. எப்படி எப்படிலாம் நீங்க எக்ஸசைஸ் வந்து பண்ணணும் அப்படின்றது வந்து கத்துக்கிறீங்க. என்ன விஷயங்களை வந்து பண்ணணும், என்ன விஷயங்களை வந்து பண்ணக்கூடாது இப்படின்ற எல்லா விஷயங்களையுமே நீங்க டைம் கொடுத்து கத்துக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப் டைமுக்கு வெயிட் லாஸ் வந்து பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன வெயிட்ல வந்து நீங்க இருக்கீங்களோ அதே வெயிட்ல லைஃப் லாங் ஹெல்த்தியா, ஃபிட்டா, ஹாப்பியா வந்து நீங்க இருப்பீங்க. இதுவே வந்து இதை பத்தி நீங்க கத்துக்கவே இல்லை, எதனா ஒரு விஷயங்கள் பார்ப்பீங்க, அதை ஃபாலோ பண்ணுவீங்க, திருப்பி வந்து ஸ்டாப் பண்ணுவீங்க, திருப்பி உங்களோட வெயிட் வந்து கெயின் ஆகும், திருப்பி வந்து ஃபாலோ பண்ணுவீங்க, திருப்பியும் ஸ்டாப் பண்ணுவீங்க, திருப்பி வந்து வெயிட் கெயின் ஆகும். இது கண்டினியூ ஆகிட்டே வந்து போயிட்டே இருக்கும். அப்போ நேரமும் பார்த்தீங்கன்னா அதிகமாக உங்களுக்கு வந்து செலவாயிட்டே இருக்கு, பணமும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக உங்களுக்கு வந்து செலவாயிட்டு இருக்கு. ஸோ எக்ஸாக்டாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட கோல் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை வெயிட் கெயின் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து ஹெல்த் கண்டிஷன் உங்களுக்கு சரியில்லை, ஹெல்த்ல ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளத்துல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் கத்துக்கணும். அதை கத்துக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களால அந்த ப்ராப்ளத்துல இருந்து வெளியே வர முடியும். இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு தேடுறதை விட்டு எக்ஸாக்டா வந்து வெயிட் லாஸ் பண்றதுக்கு எனக்கு கோச்சிங் வந்து தேவை, நான் வந்து கத்துக்க ரெடியா இருக்கேன் அப்படின்றத நீங்க தேட ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க நினைச்ச மாதிரி உங்களோட கோலை சக்சஸ்ஃபுல்லா ஒரே டைம் லைஃப் டைமுக்கு வந்து நீங்க ரீச் பண்ணிடுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு எதனா ஃபிட்னஸ் நியூட்ரிஷன் ரிலேட்டடா வந்து கொஸ்டின்ஸ் அப்படின்னா என் இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட மிஷன் வந்து 2030 1 lakh ஃபேமிலி வந்து ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்றது தான். அதில் உங்களோட ஃபேமிலி இருக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் நீங்க என்னோட கைடன்ஸ்ல உங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணி நீங்க உங்களோட ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கோல் வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு சீரியஸா இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன். நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்களும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் நல்லா ஹெல்த்தியா ஃபிட்டா இருக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ ஹெல்த்தியா இருங்க, ஹாப்பியா இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.